Hi friends, it's me PSK. ஒரு ஃபஸ்ட் இயர் லா காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த ஒரு வீடியோங்கிறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னா நம்ம ஒரு ஃபஸ்ட் இயர் லா காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது நம்ம பண்ண வேண்டிய ஒரு சில விஷயங்கள், நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு சில விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத இதில் வந்து நான் சொல்ல போகிறேன். வீடியோ வந்து முழுமையாக பாருங்கள், கண்டிப்பாக இது ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலில் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேவா? ஸோ நம்ம டேரெக்டாக வந்து வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டில் செய்ய வேண்டிய விஷயம் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாவை வந்து படிக்கிறது தான். இல்லை எனக்கு வந்து சிலபஸ்லேயே இல்லை, நான் செகண்ட் இயர் தேர்ட் இயரில் வந்து கான்ஸ்டிடியூஷன் அப்படிங்கிறத படிக்க போகிறோம், நான் எதுக்கு ஃபஸ்ட்லேயே வந்து கான்ஸ்டிடியூஷனை படிக்கணும் அப்படிங்கிற ஒரு கொஷின் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா நீங்கள் ரொம்ப பெரிய தவறுங்கிறத பண்ணிகிட்டு இருக்கீங்க. அதுக்கான ஒரே காரணம், நம்ம இருக்க எல்லா லா பேப்பரும் சரி, எல்லா சப்ஜெக்ட்டும் சரி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கான்ஸ்டிடியூஷனை பேஸ் பண்ணி தான் இருக்கும். நீங்கள் எந்த ஒரு இதாக எடுத்து பாருங்கள், திடீர்னு ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் அப்படி மாதிரி வரும். இது எல்லாமே எதில் கொடுத்துருக்காங்கன்னா நம்மளோட கான்ஸ்டிடியூஷனில் தான் கொடுத்துருக்காங்க. கான்ஸ்டிடியூஷன் இல்லாமல் கான்ஸ்டிடியூஷன் தெரிஞ்சிக்காமல் மற்ற சப்ஜெக்டை நீங்கள் தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது யூஸ்லெஸ் அப்படிங்கிறது தான் என்னை பொறுத்தவரை ஒரு விஷயம். ஓகேவா? கான்ஸ்டிடியூஷனில் நான் இப்போ சொல்கிறது வந்து இருக்க எல்லா ஆர்டிகல்ஸும் நீங்கள் படிங்க, 395 ஆர்டிகல்ஸையும் படிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லலை. ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் பிரசிடென்ட், கவர்னர், சுப்ரீம் கோர்ட், ஹைகோர்ட், இந்த மாதிரி ஒரு சில இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் மட்டும் இருக்கும். இதில் ரொம்பவே இம்பார்ட்டன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். டிபிஎஸ்பி கூட, அதாவது அரசின் நெறிமுறைப்படுத்தும் கோட்பாடுகள் கூட அப்பாற்பட்டது தான். அது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிடையாது. பட் ஃபண்டமெண்டல் ரைட், டியூட்டிஸ் தான் ரொம்பவே வந்து இம்பார்ட்டண்டான கான்செப்ட். நீங்கள் ஃபஸ்ட் இயர் லாஸ்ட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்கள் சீனியர்கிட்ட கேட்டோ இல்லை ஒரு சில லெக்சர் பார்த்தோம் இல்லை உங்ககிட்ட புக்கு இருந்தது அப்படின்னா அந்த புக்கிலே வந்து கான்ஸ்டிடியூஷனில் இருக்க இந்த ஒரு சாப்டரை மட்டும் கண்டிப்பாக வந்து படிங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் கான்ஸ்டிடியூஷன் படிக்கிறது மூலிமா இப்போ மூட் கோர்ட்டில் உங்கள் காலேஜில் வருது அப்படின்னா அந்த ஒரு மூட் கோர்ட்டுக்கெலாம் பேஸ் அப்படிங்கிறது கான்ஸ்டிடியூஷன். ஸோ அப்படி தெரிஞ்சிருக்கும் போது மூட் கோர்ட் வந்து எனக்கு தெரியாது அப்படி மாதிரி நீங்கள் விடாமல் மூட் கோர்ட்டுக்கு வந்து கரெக்டாக நீங்கள் அதை வச்சு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கான்ஸ்டிடியூஷன் படித்த ஒரு காரணம். ஓகேவா? எல்லா ப்ராப்ளமும் கான்ஸ்டிடியூஷன் பேஸ் பண்ணி தான் மேக்ஸிமம் வந்து இருக்கும். ஒரு சில டைமில் மட்டும்தான் இன்டர்நேஷ்னலாக, அதாவது சர்வதேச சட்டத்தை பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதனால் நீங்கள் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டு அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு கான்ஸ்டிடியூஷனை படிக்காமல் இருக்காதீங்க அப்படிங்கிறத மட்டும் நான் சொல்லிக்கிறேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு நியூஸ் பேப்பர் படிக்கிறது. நான் சொல்கிறது பாருங்க, நியூஸ் பேப்பர் படிக்கிறது. ஓகேங்களா? நீங்கள் இன்ஸ்டாகிராமில் வந்து சும்மா சன் நியூஸு இந்த மாதிரி நியூஸ்லாம் வந்து பார்க்குறோம், வே2 நியூஸில் வந்து நியூஸ் பார்க்குறோம், இப்படிங்கிற மாதிரி இது வேணாம். இல்லை எனக்கு ஒரு குரூப் இருக்குது, அந்த குரூப்பில் வந்து டெய்லி வந்து நியூஸ் அனுப்புகிறாங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு நம்மளுக்கு படிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும், கேட்குறதுக்கு நல்லாயிருக்கும். பட் எந்த விதத்தில் நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு கேட்டிங்கன்னா கொஷின் மார்க்கு தான். ஏன் அப்படின்னா ஒரு விஷயத்தை வந்து நியூஸ் பேப்பரில் அவங்களோட பெர்ஸ்பெக்டிவை யூஸ் பண்ணி வித்தியாசமாக வந்து சொல்லியிருப்பாங்க. நீங்கள் ஒரு இன்ஸ்டாகிராமில் போய்ட்டு படிக்கும்போது, குரூப்பில் போய்ட்டு படிக்கும்போதும் ஷார்ட்டாக இங்கே ஒன்று இப்படி ஒன்று நடந்துருச்சு இப்படிங்கிறத மட்டும் தான் சொல்லுவாங்க. அந்த விஷயத்தை வந்து நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது, அது நியூஸ் பேப்பர் படிக்கும்போது மட்டும்தான் வந்து நமக்கு வந்து தெரியும். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் நம்ம லா படிக்கிறனால ஒவ்வொரு இடத்துல என்னென்ன விதமான பிரச்சனைங்கிறது இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வந்து நியூஸ் பேப்பர் படிக்கிறதுலேருந்து தெரிஞ்சுக்கலாம். நியூஸ் பேப்பர் அப்படிங்கிறது ஒரு லிவிங் புக் அப்படி மாதிரி சொல்லலாம், வாழ்ந்து கொண்டிருக்க ஒரு புத்தகம் அப்படி மாதிரி சொல்லலாம். ஏன் அப்படின்னா மற்ற ஒரு புக்கு, எழுதப்பட்ட புக்கெல்லாம் என்றைக்கோ அதில் வந்து இப்போ ஒரு அமெண்ட்மெண்ட் அப்படிங்கிறது கொண்டு வராங்க அப்படின்னா அது நெக்ஸ்ட் இயரில் தான், அந்த எடிஷனில் தான் அந்த புக்கில் வந்து அந்த ஒரு இதுங்கிறது கொடுப்பாங்க. பட் நம்மளோட நியூஸ் பேப்பரில் இன்றைக்கி லாவில் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வராங்க, இன்றைக்கி ஒரு ரிசர்வேஷன் கொண்டு வராங்க, இன்றைக்கி ஒரு ஆக்ட் கொண்டு வராங்கன்னா அது அன்னைக்கு அப்போவே நியூஸ் பேப்பர்லேருந்து வந்துடும். நியூஸ் பேப்பரில் நீங்கள் மார்னிங் பார்த்ததற்கு பிறகு தான் அதை வந்து இந்த மாதிரி இப்போ மற்ற உங்களோட குரூப்ஸ்லேயோ இல்லை மற்ற இடங்களே பார்ப்பீங்க. நீங்கள் கரெக்டாக கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புரியும். எப்பயுமே நியூஸ் பேப்பரில் தான் விரைவாக வந்து வரும். ஒரு சில இடத்துல நியூஸ் சேனலில் வேணால் பிரேக்கிங் நியூஸ்ன்னு சொல்லிட்டு போடலாம், பட் ஃபுல் இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கணும் அப்படின்னா அது நியூஸ் பேப்பரில் மட்டும்தான் இருக்கும். அதில் நியூஸ் பேப்பர் அப்படிங்கிறது தவறாமல் எல்லாருமே படிங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு லெக்சரை வந்து கவனிக்கிறது. அதான் லெக்சர் அப்படிங்கிறத சொல்கிறது நம்மளோட சப்ஜெக்ட் எடுக்கிற ஸ்டாஃப்ஸ் எடுக்கிற லெக்சர் மட்டும் கிடையாது. ஆன்லைனில் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய ஏகப்பட்ட எக்கச்சக்கமான லெக்சர் அப்படிங்கிறது இருக்குது. என்விரான்மெண்டல் ரிலேட்டடு, நான் சொன்ன மாதிரி கான்ஸ்டிடியூஷனு, உங்கள் சப்ஜெக்ட் ரிலேட்டட், இந்த மாதிரி நிறைய லெக்சர் அப்படிங்கிறது வீடியோவாக வந்து இருக்கும். அவங்க செமினாராக வந்து அதை வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க, இல்லை வெபினாராவோ அந்த ஆன்லைனில் வந்து கொரோனா டைமில் எடுத்த அந்த டைம்லையோ அந்த மாதிரி நிறைய பேர் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் யூஸ் பண்ணி ரொம்பவே வெல்வெஸ்டாக இருக்க ஸ்டாஃப்ஸ் வந்து
லெக்சராமே கண்டக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஒரு சப்ஜெக்ட் வந்து அவங்க வந்து டீச் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஒரு நாளைக்கு 1 இல்லை 2 நாளைக்கு 1 அப்படிங்கிற மாதிரி ஃப்ரீ டைம் இருக்கும்போது நீ லெக்சர் அப்படிங்கிறது கேட்கலாம். இது வந்து உங்கள் சப்ஜெக்டை தாண்டி மற்ற ஒரு லா சப்ஜெக்டில் முன்னாடியே வந்து நீங்கள் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஒரு லெக்சர் 1 hour இருக்குது அப்படின்னா 1 hour அப்படிங்கிறது பெரிய விஷயம் இல்லை. அது நீங்கள் 1.5 ஸ்பீடில் கூட வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3/4 மணி நேரத்தில் ஒரு லெக்சர் அப்படிங்கிறது பார்த்துடலாம். லெக்சர் பார்க்கும்போதும் நமக்கு நிறைய நாலேஜ் அப்படிங்கிறது கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு டாப்பிக்கை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எடுத்த உடனே போயிட்டு உடனே கூகுள் அப்படிங்கிறத பண்ணாதீங்க. இப்போ விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நீங்கள் கூகுள் அப்படிங்கிறது பண்ணுறீங்க. பட் அந்த கூகுளில் போய்ட்டு தேடுறது நீங்கள் ஒன்று போடுவீங்க, அதுக்கு நம்ம ஷார்ட்டாக ஒரு விஷயம் அப்படிங்கிறது வந்துடும், அவ்வளோதான். அதில் எந்த விதமான யூஸ் அப்படிங்கிறது நமக்கு இருக்க போகிறது இல்லை. எப்பயுமே புக்கை வந்து ரெஃபர் பண்ணணும். ஏன்னா ஒரு ஆத்தர் இந்த டாப்பிக்கை வந்து இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு புக்கில் வந்து எழுதியிருக்காங்க. அதை தான் வந்து நம்மளை மாதிரி இருக்க லா ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஆன்லைனில் வந்து அவங்க வந்து ஒரு ஆர்டிகல்ஸாக எழுதி வெப்சைட்டில் வந்து வருதுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் வெப்சைட்டில் இருக்கிறத ஒரு சில இடத்துல மிஸ்டேக்காக இருக்கும், செக்ஷன் வந்து மாறி இருக்கும். இப்போ பனிஷ்மெண்ட் இருக்குன்னா பனிஷ்மெண்ட் வந்து மாற்றி கொடுத்துருப்பாங்க, இயர் மாற்றி கொடுப்பாங்க. இது எல்லாமே கண்டிப்பாக வெப்சைட்டில் மிஸ்டேக்ஸ் அப்படிங்கிறது இருந்துக்கிட்டு தான் இருக்குது. உங்கள் ஸ்டாஃப்ஸும் அதே தான் வந்து சொல்லுவாங்க, எப்பயுமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க. அதனால் ஒரு டாபிக் வந்து நீங்கள் படிக்கணும் அப்படின்னா புக்கை ரெஃபர் பண்ணுங்கள். ஓகேவா, வெப்சைட்டில் பார்த்து ரெஃபர் பண்ணிக்கோங்க. பட் புக்கையும் பாருங்கள், வெப்சைட்டை கூகுளை மட்டுமே நம்பி இருக்காதீங்க அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு விஷயம். ரெகுலராக லைப்ரரி போங்க, டெய்லி லைப்ரரி போய்கிட்டே இருக்கணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படி மாதிரி தான் சொல்லலை. நீங்கள் 24 மணி நேரம் படிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படி மாதிரி சொல்லலை. புக்கை வந்து ரெஃபர் பண்ணுங்கள், அதுக்கு லைப்ரரி போங்க அப்படிங்கிறத மட்டும் தான் நான் வந்து சொல்கிறேன். ஓகேவா, ஒன் டே போய்ட்டு இப்போ லைப்ரரியிலேருந்து புக் எடுத்துகிட்டு வந்து ரூமில் கூட வந்து படிங்க. புக்கு படிக்கும்போது தான் உங்களுக்கு நாலேஜ், அதுக்கப்புறம் அந்த ஒரு கற்பனை திறன் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து டெவலப் ஆகும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினச்சேன். ஒரு ஜூனியராக நீங்கள் இருக்கும்போது ஒரு சீனியராக உங்களை பிரதர் சிஸ்டராக நீங்கள் இருக்கீங்க இல்லையா, ஸோ உங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த ஒரு வீடியோ அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரியப்படுத்தணும், இந்த ஒரு இன்ஃபர்மேஷனுங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தலாம். ஸோ கண்டிப்பாக நிறைய உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ அப்படிங்கிறது பின்னாடி வந்துடும். இது எல்லாமே வந்து நான் பண்ணுற ஒரு சில விஷயங்கள் தான். மேபி இந்த ஒரு குறிப்பிட்ட காலத்தில் நான் பண்ணாமல் இருக்கலாம், பட் நான் முன்னாடி கண்டிப்பாக பண்ண போகிற ஒரு சில விஷயங்கள் தான் இப்போயும் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். பட் ஒரு சில ஒர்க்ஸ் இருக்கனால இதில் ஒரு சில விஷயங்களை மட்டும் படிக்க முடியல. ஓகேவா, பட் ஆனால் நான் ரெகுலராக பார்த்தீங்கன்னா நியூஸ் பேப்பர் படிப்பேன். கான்ஸ்டியூஷன் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாகவே வந்து படித்து முடிச்சேன். எதுவுமே பார்த்தீங்கன்னா இப்போ நான் ரெஃபர் பண்ணுறது புக்கில் தான், கூகுள்லேயும் பார்ப்பேன், பட் ரெஃபர் பண்ணுறது புக்குலேயும் வந்து பண்ணுவேன். லெக்சர் மட்டும் பார்த்தீங்கன்னா என்னால் இப்போ வந்து கவனிக்க முடியல. அது ஒரு விஷயம் மட்டும் தான் நான் என்ன டெவலப் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக அதையும் வந்து கூடிய விரைவில் நான் பண்ணிவிடுவேன். ஸோ இப்போ நான் வந்து இப்படி இருக்கேன், அந்த மாதிரி உங்களுக்கு இருந்தால் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிமா நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்களும் வந்து இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஓகேவா, ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்த அப்படின்னா வீடியோக்கு வந்து லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஒரு ஷேர் பண்ணி அவங்களுக்கும் இந்த ஒரு இன்ஃபர்மேஷனுங்கிறது தெரியப்படுத்துங்க. இது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் அப்படிங்கிறது பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற இந்த மாதிரி வீடியோ இன்னும் நிறைய வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகேவா, ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ.